Very happy evening, friends. First term எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கிறோம். நம்மளுடைய பரீட்சையெல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ லாஸ்ட் செஷன் நான் கம்ப்ளீட் பண்றத இந்த ஆன் கில்லிங் அ ட்ரீங்கிற போயம் ரிட்டன் பை ஜீவ் பட்டேல் 3 ஸ்டான்ஸா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். கடைசி ஸ்டான்ஸா வந்து பெண்டிங்ல இருந்தது. டக்குன்னு இந்த ஆன் கில்லிங் அ ட்ரீ இந்த போயம்னுடைய 3 ஸ்டான்ஸா அதனுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் இந்த 4வது ஸ்டான்ஸா அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்து இந்த போயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்த்துடலாம். This poem is for memorization. மனப்பாடம் பண்றதுக்கு இருக்கு இந்த poem. So, as I haven't completed this poem, I'll be completing in today's session. இன்னைக்கு செஷன்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ முதல்லாவே ஆரம்பிக்கிறதே நான் 4வது ஸ்டான்ஸா போறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து பார்த்துடலாம். So it takes much time to kill a tree. Not a simple jab of the knife will do it. It has grown, slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide, sprouting leaves. So இந்த ஸ்டான்ஸால ஜீவ் பட்டேல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மரத்தை அழிக்கிறது, ஒரு மரத்தை வந்து கொல்றதுங்கிறது அவ்வளோ எளிமையான வேலை கிடையாது. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ரொம்ப சுலபமான வேலை அது கிடையவே கிடையாது. ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இட் இஸ் டைம் கன்சியூமிங். ரொம்ப நேரம் எடுத்துக்கும். டக்குன்னு முடிக்கிற வேலை அது கிடையாது. நேரத்தை எடுக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஒரு டக்குன்னு ஒரு கத்தியால ஒரு கீரலோ எதுவுமே வந்து அதை அழிச்சிட முடியாது. A jab of a knife is not enough. So a tree, it grows straight away from the earth. பூமியிலேருந்து நேர அது வளருது. அதனுடைய சத்துக்கள்லாம் எங்கேருந்து வருது? It takes away the ingredients such as, it takes nutrients such as sunlight, air, water. Everything is found to be on earth. பூமியிலே அனைத்தும் இருக்கு. சூரிய வெளிச்சம் வந்து மேலேருந்து கிடைக்கிறது. நீர் நம்ம ஊத்துறோம். காற்று, இது போன்ற இந்த நியூட்ரியன்ஸ் அனைத்துமே ஒரு செடி வளர்றதுக்கு, அதுக்கப்புறம் பெருசா மரமா வளர்றதுக்கு தேவைப்படுறது. And even though and although the bark looks irregular, அந்த மரத்தினுடைய பகுதி சொரன்னு இருக்கும் இல்லையா, அது வெளித்தோற்றமா பார்த்தோம்னா அப்படியே ஸ்மூத்தா இருக்குமா இந்த மரத்தோடைய வெளிப்பகுதி? கண்டிப்பா கிடையாது. அதனுடைய அந்த பார்க் பகுதி, நான் எதை சொல்ல வரேன்னா, so it gets essential nutrients such as sunlight, water, air. These things are required for its growth. இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து சூரிய ஒளியா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும் தேவைப்படுது. இந்த மரத்தினுடைய இந்த பார்க் பகுதி, இந்த வெளித்தோற்றம், இதனுடைய தோல் பகுதி வந்து சொரன்னு இருக்கு. இட் இஸ் quite rough. Even though the bark looks irregular and scaly, இதுல இருந்து தான் இலைகள் துளிர்க்கப்படுது. Leaves sprout out of it. சின்ன சின்ன இலைகள் இதுல இருந்து தான் முளைக்குது இல்லையா? Leaves sprout, leaves and branches sprout only out of this. Right? So hack can chop, but this alone won't do it. Hack can chop, this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. ஒரு கத்தினால ஒரு
அதோட அந்த மரத்து மேல தாக்குறதுனாலயோ வெட்டுறதுனாலயோ அல்லது ஒரு இந்த கோடாரினால தாக்குறதுனாலயோ மரம் வந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள் வேணா கீழே விழலாம். மொத்தமா மரமானது அழிஞ்சு போயிடுறதுங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஸோ ஹேக் அண்ட் சாப் இஸ் நாட் அட் ஆல் எனஃப் ஃபார் திஸ் ஃபார் தி ட்ரீ டு கம்ப்ளீட்லி தி சாப். முழுமையா அழிக்கிறதுக்கு அது மட்டுமே போராது. இந்த கத்திகளாலையும் இந்த கோடாரிகளாலையும் இந்த மரத்தை வந்து தாக்குறதுனால கண்டிப்பா அதுக்கு வலி ஏற்படும். டெஃபினெட்லி இட் வில் இன்ஃபிளிக்ட் பெயின் இன் இட். அதற்கு வலியை வந்து கண்டிப்பா கொடுக்கும். இட் வில் இன்ஃபிளிக்ட் பெயின் ஆன் த ட்ரீ. பட் திஸ் பெயின் அலோன், இந்த வலி ஒன்றே வந்து அதுக்கு கண்டிப்பா போறது. பெயின் அலோன் இஸ் நாட் அட் ஆல் எனஃப். The bleeding bark, the part where it has been wounded, எந்த பகுதி வந்து அது வெட்டப்பட்டிருக்கோ இந்த இடத்துல இந்த வலி, இந்த ப்ளீடிங் பார்க் where it is being wounded, எங்க காயம் படப்பட்டிருக்கோ. ஏன்னா வெட்டி இருக்கு இல்லையா மரத்தை, அதுக்கு காயம் ஆயிருக்கும் இல்லையா. இப்ப நம்ம வந்து கத்தியில வந்து ஒரு காய்கறி ஒண்ணு இருக்கிறோம், அப்ப வந்து நம்ம விரலோ அல்லது அந்த தோல் பகுதி வெட்டப்பட்டிருந்தா ஒரு கொஞ்ச நாள் ஆகும்ல அந்த காயம் ஆறுறதுக்கு. அதே போலதான் the part where it has been wounded or it is chopped, it will heal with time. நாளடைவுல அது அதே சரியாயிடும். புது புது சின்ன இலைகள் கண்டிப்பா அதுல இருந்து துளிரும். Definitely small green twigs will sprout of it. சின்ன சின்ன இலைகள் இதுல இருந்து கண்டிப்பா முளைக்கதான் செய்யும். இந்த பகுதி வந்து வெட்டப்பட்டிருக்கும். So the tree has been chopped. கண்டிப்பா இந்த மரத்துக்கு வந்து வலிக்கதான் போறது. The hack of the knife or axe or chopping of bow it is not at all enough to bring a tree down. மொத்தமா அதை அழிக்கிறதுக்கு இது மட்டுமே போராது. கண்டிப்பா இது வந்து வலியை ஏற்படுத்துது. It is inflicting a pain in it. But this pain alone, இந்த வெட்டப்பட்டதுனால இருக்கக்கூடிய அந்த வலி மட்டுமே அதுக்கு போராது. The pain alone is not at all enough to kill it. அது மட்டுமே போராது. The portion which has been chopped, நியூ கிரீன் twigs, சிறு சிறு இலைகள் வந்து கண்டிப்பா இதுல இருந்து நாளடைவுல வந்து முளைக்கதான் போறது இல்லையா. மொத்தமா அது வெட்டப்பட்டதுன்னு சொல்லப்படல, காயப்பட்டிருக்கு. அந்த காயம் ஆறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த காயம் ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன இலைகள் அதுல முளைக்கதான் போகுது. It will definitely heal with time. New green twigs will emerge out of it. அதுல இருந்து கண்டிப்பா மேல் எழும்பி வரதான் செய்யும். Will emerge. It will definitely emerge out of it with time. நாளாக ஆக கண்டிப்பா அது வளரதான் போகுது. மறுபடியும் அது பெரிய மரமா ஆகதான் போகுது. ஏன்னா அது முழுமையா வெட்டப்படல. It has not been completely chopped. It is definitely experiencing pain. கண்டிப்பா ஒரு வலியை வந்து அதை அனுபவிச்சுதான் இருக்கு. அந்த வலி வந்து நாளடைவுல குறையும். திருப்பி சின்ன சின்ன இலைகள் வந்து முளைக்கதான் போறது. Third stanza. No, the root is to be pulled out of the anchoring earth. It is to be roped, tied, and pulled out, snapped out, or pulled out entirely. Out from the earth came
and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for the years inside the earth. எப்படி வந்து ஒரு மொத்தமா ஒரு மரம் வந்து கொல்லப்படலாம், கொல்லப்பட வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்டான்ஸால. How a tree is completely killed, how a tree could be killed, I'm sorry, how a tree could be killed is being explained in this stanza. So here the poet says to kill a tree, the root has to be completely pulled out. அந்த வேர் வந்து அடியோட எடுக்கப்படணும். It has to be completely pulled out. இந்த மரத்துல இருக்கக்கூடிய இந்த வேர் பகுதி தான் ரொம்ப ஆழமானது, ரொம்ப பலமானது. அது முற்றிலுமா எடுக்கப்பட்டாதான் அந்த மரமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஒரு மரம்னு எடுத்துனோம்னா இதோடைய வேர் பகுதி பூமியில படர்ந்து அது மட்டும் இருக்கும். இந்த வேர் எவ்வளவு உறுதியா ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு பலமா இந்த மரம் இருக்கும். ஒரு சின்ன புயல்னாலேயோ மழைனாலேயோ அது விழுந்துராது. இல்லாட்டி நமக்குலாம் எவ்வளவு கடுமையான புயல் வருஷா வருஷம் வருது, அவ்வளவு எளிமையா இந்த மரம் வந்து கீழே விழுந்துருது, அது அழிஞ்சு போயிடுறதா? கிடையாது. ஏன்னா அதோடைய வேர் வந்து அவ்வளவு உறுதியா ஆழமா இருக்கு. இந்த வேரை வந்து முற்றிலுமா எடுக்கப்பட்டாதான் அந்த மரத்தையே வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த poet என்ன சொல்ல வராரு? He says to kill a tree, its root has to be pulled out. So this root alone is the source of life. Root, it is the source of a tree's life. ஒரு மரத்தினுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய வாழ்வுக்கு இந்த வேரானதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். It is the source of a tree's life. So it has to be pulled from its cave. அதோடைய ஆழத்திலேருந்து அடி பகுதியிலேருந்து அதை நீக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த மரத்தை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. So this root has to be pulled from its cave. கேவ்னா அதனுடைய ஆழமான பகுதியிலேருந்து முற்றிலுமா அது வெட்டப்பட்டிருக்கணும், எடுக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் அந்த மரம் வந்து மறுபடியும் அந்த இடத்துல முளைக்காது, ஒரு செடியா முளைக்காது, அதுக்கப்புறம் தான் அது பெரிய மரமா ஆகாது. So by earth cave, what is this poet trying to tell us? என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல இந்த poet? By earth cave, the poet means the point deep inside this earth. இந்த பூமியினுடைய ஆழமான பகுதியில, இன்சைட் தி எர்த், உள் பகுதியில எங்க வந்து இந்த வேர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும், where the root is exposed, the tree becomes vulnerable. அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கு இல்லையா? அந்த வேர் வந்து ரொம்ப உறுதியா இருக்கு. அது நீக்கப்பட்டா மட்டும்தான் அந்த மரமே வந்து அசைக்கப்பட முடியும். It can be killed. So the source is described as white and wet. So this source is described here as white and wet. Source is described as white and wet. The root of the tree that contains sap, which is a white liquid. ஒரு வெள்ளை கலர்ல ஒரு குழகுழன்னு ஒரு liquid.
that is called as sap, which is a white liquid and it contains all the important nutrients. அந்த மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அந்த இதுல தான் இருக்கும். It is to be found in that sap, which is required for the growth of the tree. அந்த மரத்தினுடைய வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயம். So the root of the tree contains that sap. இந்த வேர் பகுதியில தான் வந்து இந்த sap சொல்லப்படுது இல்லையா? sapனா என்ன? sapனா ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்ல. It is a white liquid. It is nothing but a white liquid that is made up of or essential அனைத்து அவசியமான சத்துக்களும் நியூட்ரியன்ஸ்களும் அதில் அடங்கி இருக்கு. இந்த வேர் பகுதியில இருக்கக்கூடிய இந்த சாப் kind of a white liquid contains all the important nutrients which is necessary to sustain it. இந்த வேர் அசைக்கப்படாம ரொம்ப உறுதியா இருக்கணும்னா அதுல வந்து இந்த அளவுக்கு சத்துக்கள் இருந்தா மட்டும்தான் அது எத்தனை நாளானாலும் அது உயிர் வாழ முடியும் இல்லையா? அதோட வேர் பகுதி வந்து ரொம்ப பலமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். It should contain all essential nutrients. Then only a tree is considered to be very strong. So only if at all this earth is removed, அதாவது இந்த பூமி பகுதியிலேருந்து இந்த வேரோட அந்த மரமானது அழிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த மரமானது கொல்லப்பட முடியும் அப்படின்னு இந்த கவிஞர் சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றார்? Then the matter of scorching and choking in sun and air, browning and hardening, twisting, withering, and then it is done. So this exposed life source, which when left open to sun and air, இந்த காற்றுக்கும் இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் இது எக்ஸ்போஸ் ஆகப்படுறது இல்லையா? இது வெட்டப்பட்டிருக்கு. இதோடைய மீதமுள்ள பகுதி வந்து காற்றுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் வெளிப்படுறது. It is being exposed to sun and air. நாளடைவுல இப்ப வெயில் காலம் வரும், மழை காலம் வரும். வெயில் நாள்ல எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும், ரொம்ப கடுமையான வெப்பம் இருக்கும். It will be scorched due to the heat. அந்த இடத்துல வந்து காத்தே உள்ள போகாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? It will be so tough for air to penetrate into it. காத்தே உள்ள போகாத அளவுக்கு அவ்வளோ இறுகி போயிருக்கும். The exposed light source, when left open to sun and air, it will be scorched due to the heat and air will not be able to reach the scorched places to relieve out of heat. அந்த வெப்பம் அடைஞ்ச இடத்துல இருந்து இந்த காத்தே உள்ள போகாதனால மறுபடியும் அது வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்காது இல்லையா? நாளடைவுல அது வந்து ப்ரௌனா மாறி போயிடும். அதனுடைய மென்மையான பகுதிகள் எல்லாம் முற்றிலுமா அழிஞ்சு போயிடும். All the softness in it will be fading out. அதுல வந்து ஒரு உயிருமே இருக்காது. It will be left lifeless. It will start to wither, உதிர்ந்து போகும், dry ஆயிடும். It will become dry and it will be bent out of shape. அதுக்கு வந்து ஒரு ஷேப்புமே இருக்காது. இப்படி வளைஞ்சு அதுல வந்து ஒரு இலைகளுமே இல்லாம உயிரே இல்லாததாதான் அது இருக்கும் இல்லையா? ஏன்னா அது வந்து வேரோட அழிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அது உள்ள இருந்த நல்ல சத்துக்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. நாளடைவுல அது வெயிலுக்கும் காத்தே போகாத அளவுக்கு அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ ஹவு வில் இட் சஸ்டெயின்? எப்படி அது உயிர் பழைக்க முடியும்? In short, if at all we have to say here, the exposure will leave the root for the root to experience all the vagaries of this nature.
இந்த இயற்கையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் விபரீ அதீதமான வெப்பமா இருக்கட்டும், புயல், காற்று, எல்லா இதுக்குமே அது எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா? அது நாளடைவுல அந்த மரத்தையே வந்து வீக் ஆக்கிடும். ஒரு சத்தம் இருக்காது, தெம்பும் இருக்காது. அதுவே வந்து அந்த மரத்தை அழிக்கிறதுக்கு ஒரு காரணமா ஆயிடுது. will weaken the tree and it will kill it. இந்த மரத்தை அழிக்கிறதுக்கு இதுவே காரணமாகவும் ஆயிடுது. Because all the essential nutrients are to be found in this root. இதனுடைய வேர் பகுதியில தான் அனைத்து நல்ல சத்துக்களும் காணப்படுறது. இதுவே முற்றிலுமா அழிக்கப்பட்டுடுதுன்னா இங்க என்ன இருக்கு? அதுக்கு இது எக்ஸ்போஸ் ஆகுது காத்துக்கும், வெயிலுக்கும், மழைக்கும், எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆகுது. அதை வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இல்ல. இந்த கிளைகளே இல்லாத மரம் வந்து நாளடைவுல சோர்ந்து போயிடும். அதுக்கு ஜீவனே இருக்காது. அது முற்றிலுமா அழிஞ்சு போயிடும் இல்லையா? So this is how a tree is completely killed. முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கு, கொல்லப்பட்டிருக்குங்கிறத இதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு மரத்தை முற்றிலுமா எடுக்கப்படணும், அழிக்கப்படணும்னா நிறைய வேலைகள் இருக்கு. சும்மா ஒரு கத்தியினுடைய ஒரு கீறலோ, ஒரு கோடாரியினுடைய வெட்டுனாலேயோ அதை அழிச்சிட முடியாது. நிறைய வேலைகள் இருக்கு அதுல. So this completes the poem. இந்த போயம்ல இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்டான்ஸா அதுக்கான அர்த்தம் இதை வந்து நம்ம பார்த்திருக்கோம். 4th ஸ்டான்ஸாவையும் நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த போயம் சம்பந்தமா சில கேள்விகள் நம்மளுடைய புத்தகத்துல கேட்கப்பட்டிருக்கு. அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. நிறைய நேரம் எடுத்துக்கும் ஒரு மரத்தை கொல்றதுக்கு. நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் தி நைஃப் வில் டூ இட். கேன் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் அ ட்ரீ? Why does it take much time to kill a tree? ஒரு கத்தினுடைய ஒரு குத்தல்னாலேயோ கீறினாலேயோ அந்த மரத்தை வந்து கொல்ல முடியுமா? முடியாது. ஆன்சர் இஸ் நோ. Why does it take much time to kill a tree? ஏன் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கிறது ஒரு மரத்தை வந்து கொல்றதுக்கு? It takes much time to kill a tree as it has grown strong all through the years. நிறைய வருஷங்கள் ஆயிருக்கு இல்லையா அந்த மரம் வளர்றதுக்கு. ஒரே நாள்ல மரம் வளர்ந்துருமா என்ன? இதெல்லாம் செடி வளர்றதே வந்து முழுமையா வளர்றதுக்கு பல வருஷம் ஆகும். பெருசா மரம் அதுல இருந்து நிறைய காய்கனிகள்லாம் அது நமக்கு தரணும்னா பல வருஷங்கள் ஆகும். அதனாலதான் அந்த மரத்தை அழிக்கிறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. அதை கொல்றது வந்து அவ்வளவு எளிமையான வேலை கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட்ல. It has grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing. How has the tree grown? The tree has grown slowly. ரொம்ப பொறுமையா தான் வளர்ந்துருக்கு. Consuming the earth, பூமியில இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் எடுத்துருக்கு. Consuming the earth, rising out of it, feeding upon its crust. Crust அப்படின்னா the brown or the hard outer portion or the surface, இந்த மேலோடு, அதெல்லாம் வந்து crustன்னு நம்ம சொல்றோம். What does the tree feed from the crust? The tree feeds sunlight, air and water from the crust. The hard outer portion of the tree is called as crust. It is completely hard, ரொம்ப சொரன்னு இருக்கு. And of its leprous hide sprouting leaves. What does the phrase leprous hide mean? What comes out of the leprous hide? Leprous hide means discolored bark of the tree. ஒரே மாதிரியான நிறம் இருக்காது, முன்னும் பின்னுமா இருக்கும். It is a discolored bark of the tree. What comes of the leprous hide? Sprouting leaves comes out of the leprous hide.
லெப்ரஸ் அப்படின்னா இந்த ஒரு புழு நோய் இங்க மரப்படையில அதோட ஒப்பிடப்பட்டிருக்கு. இந்த மரத்துல வந்து இந்த பார்க் சொன்னேன் இல்லையா, ஒரு சொர சொரன்னு ரஃப்பா இருக்கு. நாளடைவில் என்ன ஆகும், இதுல இருந்து இலைகளானது துளிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போயமோடைய மீனிங் பார்க்கும்பொழுது sprouting leaves come out of the leprous hide. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs. இப்படி சுட்டு சுட்டையா curled green twigs இப்படிதான் இருக்கும். curled green twigs இதுல இருந்து இலை இப்படி இருக்கும், இப்படி curly curled green twigs. What will happen to the bleeding bark? The bleeding bark will heal. காயமானது குணமாயிடும். It will heal. What will rise from close to the ground? Curled green twigs and miniature boughs will rise from close to the ground. What will heal? The bleeding bark will heal. Curled green twigs and miniature boughs will rise from close to the ground. The root is to be pulled out of the anchoring earth. Why should the root be pulled out? ஏன் வந்து அந்த வேர் வந்து நீக்கப்படணும்? Why should it be pulled out? The root should be pulled out to kill the tree. வேரோட எடுக்கப்பட்டா மட்டும்தான் அந்த மரத்தை வந்து கொல்ல முடியும். Anchoring earth means that roots are fixed to earth strongly like an anchor. So based on the understanding of the poem, write down the summary of poem by filling in the blanks. The poet explains the process of killing a tree. The poet explains the process of killing a tree. He explains the process of killing a tree. A lot of work has to be done. A lot of work has to be done in order to root it out completely. In order to root it out completely. முற்றிலுமா வேரோட எடுக்கணும்னா நிறைய வேலைகள் செய்யப்பட்டிருக்கணும். It cannot be accomplished. அது நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறத accomplished இங்க சொல்ல வருது. It cannot be accomplished by merely cutting it with dash. Merely cutting it with a knife. ஒரு கத்தியினுடைய வெட்டுனாலேயோ அது வந்து முற்றிலுமா கொல்ல முடியாது. The tree has grown strong with the help of sunlight, water, and nutrients of the soil. It has grown strong. Sunlight, water, and nutrients of the soil. மரம் வளர்றதுக்கு என்னன்னா உதவி செஞ்சிருக்கு. சூரிய ஒளியா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், அந்த சாயில இருக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸா இருக்கட்டும்,
அது வந்து எத்தனையோ வருஷங்கள் அதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கு இல்லையா. even the dash of the tree gives rise to dash. even the bark of the tree even the bark of the tree gives rise to leaves. The dash sprouts new twigs and leaves. The bark sprouts new twigs and leaves. So to dash completely, so to kill it completely, the முற்றிலுமா கொல்லணும்னா to kill it completely, one should take out its roots completely from the soil. Then they should be exposed to sunlight and heat. வெப்பத்துக்கும் இந்த சூரிய ஒளிக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகும். அப்புறம் தான் அந்த மரம் வந்து முற்றிலுமா அழிந்ததா சொல்லப்படும். Then only the tree would be completely killed. Should be exposed to sunlight and heat. Only then tree will be completely killed. So we have seen answers until C subsection. Fill in the blanks. So in today's session, we have completed this poem on killing a tree. இந்த poem சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Okay. Thinking that everyone has understood this poem very well, I shall end the session over here. இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷன்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் போர்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.